கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நாம் நம்முடைய சுய பரிமாணத்தில் நம்ம இருக்கிறோம். சுயமாக நம்ம நினைக்கிறோம், இதை செஞ்சால் தப்பு இல்லை, அது செஞ்சால் தப்பு இல்லைன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் ஏதோன் தோட்டத்தில் ஆண்டவர் நிறைய கட்டளை கொடுக்கல, ஒரே கட்டளை தான் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீ உண்ண வேண்டாம், உண்ணுகிற அலையலையில் நீங்கள் சாகவே சாவீர்கள். அங்கே முடிச்சிட்டார். இந்த சப்ஜெக்டே விக்கிர ஆராதனை, ஐடல் வர்ஷிப். எதையா விக்கிரம்னு நம்ம சொல்கிறோம்னாக்கா, என் வாலிபத்தில் சொல்லி கொடுத்தது நாம் வணங்குறது விக்கிரம் கிடையாது, நாம் வணங்குறது சுருவங்கள், அவங்க இந்து மதத்தினர் வணங்குகிறது தான் விக்கிரம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நானும் அதை நம்பி தான் நம்ம சுருவத்தை வணங்குறோன்னு சொல்லிட்டு நான் சுருவத்தை வணங்கிட்டு இருந்தேன். ஆனால் தேவன் என்ன கட்டளை? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருவத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறேன். என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவா இருப்பேன். இப்போ இதனுடைய காட்ஸ் கமாண்ட்மெண்ட் தானே இது, கடவுள் சொன்ன வார்த்தை தானே இது. ஹவ் கேன் யூ சேஞ்ச் இட்? இல்லை நீ எப்படி அதை உனக்கு சாதகமாக நீ மாற்றிக்க முடியும்? இன்னைக்கு இதை காண்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இயேசு எப்படிப்பட்டவர், எப்படி இருந்தார்னு ஏதாவது உருவம் இருக்கா? இல்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது அந்த துணியில் இருந்த சாயலை வச்சு அவருக்கு நீண்ட முடி இருந்தது, தாடி இருந்தது அப்படின்னு அவர்கள் கொடுத்த உருவம் தான் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு உருவம் கொடுக்குறாங்க. மாதாங்கிற மரியாதை அவங்க யாரும் பார்க்கல. ஏன்னா நான் கேஸ்டிக்கில் இருந்தால் உடனே அவங்கள மாதான்னு தான் கூப்பிடுவேன். அவங்கள யாருமே பார்க்கல. ஆனால் அவங்களுக்கு ஒரு உருவம் கொடுத்து, ஒரு உருவம் இல்லை பல உருவங்கள் கொடுத்து அதை வணங்குறது எந்த விதத்தில் நியாயம்? இது பிசாசனுடைய டாக்டிஸ். அது கல்லானாலும் கடவுள்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அவனுக்கு சொல்கிறதுக்கு சில ஆட்கள் கூட இருப்பாங்க. ஆனால் உனக்கு வேதத்தில் இருந்து தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வானத்தின் மேலும் பூமியின் கீழும் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற எதற்கும் ஒப்பான எந்த சுருவத்தாயிலும் வணங்க வேண்டாம். அவன் புனிதர்களுடைய சிலையை வச்சு நாம் வணங்குறோம்னாக்கா, இங்கே இந்த என்னுடைய ஒவ்வொரு கேத்தலிக் சர்ச்சுக்கும் போய் பாருங்க, ஒவ்வொரு சுருவத்திலையும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். உதாரணத்துக்கு நான் மயிலாப்பூரில் இருக்கிறதுனால இந்த மயிலாப்பூர் கேத்தலிக் சர்ச்சில் அந்தோனியார் சுருவம் வேற விதமாக இருக்கு, ரொம்ப எங்கா இருக்காரு. ஆனால் இதே அர்மீனியன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற, பிராட்வேயில் இருக்கிற அர்மீனியன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு அந்தோனியார் கோயில்னே அதுக்கு பேர் வச்சிட்டாங்க. ஏசப்பாவுக்கு கோயில் கிடையாது, ஏசப்பாவுக்கு கோயிலே கிடையாது, மாதா சர்ச் தான். மாதாவுக்கு தான் சர்ச் இருக்கு, வேளாங்கண்ணி மாதா சர்ச்சு. தோமையாருக்கு இருக்கு, தோமையார் சர்ச்சு, அந்தோனியார் சர்ச்சு, இப்படி தான் இருக்கிறவங்க. ஏசப்பாவுக்கு எங்கேயாவது சர்ச் இருக்கா? அதனால தான் இயேசுவா சொன்னார், உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுன்னு. நீங்கள் தான் சர்ச்சு அவருக்கு. ஆனால் இந்த விக்கிரத்தை உண்டாக்கினது யார்? இந்த விக்கிரத்தை உண்டாக்கி அதை வணங்குகிறவர் யார்? நாம தானே. இது நிமித்தம் என் வாழ்க்கையில் சொல்கிற சம்பவம் என்னன்னா, என்கிட்ட ஒரு 1.5 அடி அளவுக்கு வெண்கலத்தில் ஒரு சுருவம் இருந்தது, மாதாவின் சுருவம், அதாவது மரியாளின் சுருவம். இன்னொன்று ஒரு சகோதரி எனக்கு குழந்தை சேசு சுருவத்தை கொடுத்தாங்க. அதை கண்ணாடி பாக்ஸ் செஞ்சு அது கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சு நான் வணங்கிட்டு இருந்தேன். தெரியாது. இந்த மாதா சுருவத்தில், அதாவது மரியாளின் சுருவத்தில் கீழே உலகத்தின் மேல் நிற்கிறதாகவும் அவங்க ஒரு பாம்பின் தலையை பாம்பின் தலையை நசுக்கிறது ஏசப்பாவா என் அம்மா மரியாளா? எப்போ எனக்கு இது சிலை வழிபாடு தப்புன்னு வெளியே வந்ததோ அன்னைக்கே இந்த 2 சுருவத்தையும் உடைச்சிட்டேன்.
இன்ன வரைக்கும் நான் நல்லாவும் இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன், இன்னைக்கு நான் போதகனாகவும் இருக்கிறேன். என் ஆண்டவர் தண்டிக்கலை. ஏன்னா அவர் கட்டளை தான் நான் கீழ்ப்படுகிறேன், அவர் சொன்னதை தான் நான் கீழ்ப்படுகிறேன். அப்ப இந்த சுருவத்தை நீ வணங்கினாக்கா நீ பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஏன்னா அவர் கட்டளை சொல்லிட்டாரு, நீ இந்த பழத்தை நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடுவாயானால் சாகவே சாவாய் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கார். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிலை வழிபாடு இது சிலை வழிபாடுன்னாக்கா நான் எனக்கு கேள்விப்பட்ட இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஞானஸ்தானத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவரை உங்ககிட்ட பெற்றுக்கிட்டீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லையே. இருந்ததுனாக்கா நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஒரு சுருவத்துக்கிட்ட போய் நின்னீங்கனாக்கா, ஒரு மரியாள் சுருவமாக இருக்கலாம், அந்தோனியார் சுருவமாக இருக்கலாம், எந்த சுருவமாக புனிதர்களுடைய சிலையாக இருக்கலாம், அவர்கள்ட்ட என்ன ஜெபிக்கிறீங்க? ஏன் அங்கே போகிறீங்க? அங்கே சுருவம் இருக்கிறதுனால தான் அங்கே போகிறீங்க. அதை சொல்லிக் கொடுத்த பாதிரியார் எனக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாரு. நீ கண்ணை மூடிக்கிட்டு அந்தோனியார் ஏன்னு நீ ஜெபிக்க முடியுமா? அதனால ஒரு சுருவத்தை உண்டாக்கி வச்சிருக்கோம். ஸோ விக்கிரத்தை உண்டு பண்ணி கொண்டு வர்றவர்கள் இவர்கள் தானே. அநியாயமா இல்லையா? தேவனுடைய கட்டளையை மீறுறதுக்கு இவங்களே வழிகாட்டிகளாக இருக்கிறவர்களே. அதான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொன்னார்ல, அவரை நம்பாதீர்கள், அவர் கொசுவை வழிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? இப்போ உங்ககிட்ட பேசும்போதே அந்த வசனம் என்கிட்ட வருது, கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை முழுங்குறவர்களாக இருக்கிறபடினால தான் நான் உங்ககிட்ட தைரியமாக நான் பேசிட்டு இருக்கேன். விக்கிர ஆராதனை வேண்டான்னாக்கா, விக்கிரம் என்றாண்டா ஒரு உருவமான ஒரு பொம்மை மாத்திரம் தான் விக்கிரம்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள் செய்கிறதும் கர்த்தருக்கு ஒரு விக்கிரம் தான். அது அந்த விக்கிரத்தை நீங்க விட்டுடுங்க. கடவுள் முதல்ல கடவுள் யார் என்பதை உணர்றீங்க. அகிலத்தும் படைத்தவர், எங்கும் வியாபித்து இருக்கிறவர், சர்வ வல்லமையுடையவர், எல்லாம் அறிந்தவர், ஞானம் நிறைந்தவர், ஆவியானவர், உருவம் இல்லாதவர். மனுஷனாய் உருவம் எடுக்கும் பொழுதுதான் அவருக்கு மனுஷ உருவம் கொடுக்கப்பட்டது. அவர் ஆவியாக இருக்கிறார். அதான் சமாரியா ஸ்ரீகிட்ட சொல்றாரு, நீங்க எருசலேம்ல ஜெபம் பண்ணுங்கன்றீங்க, நீங்க மலையில ஜெபம் பண்ணுங்கன்றீங்க, அதெல்லாம் காலம் நிறைவேறுகிறது. என்ன காலம் நிறைவேறுகிறது? நீங்க எங்கேயும் ஜெபிக்க, ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்க ஆண்டவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். எப்படி அழகா சொல்லி கொடுக்கிறாரு. எங்கும் ஜெபிக்கலாம். நான் எந்த அறையில எந்த இடத்துல இருக்கிறோன்னா நான் முட்டி போட்டு என் தேவனிடத்துல நான் ஜெபிக்கும் பொழுது என் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பென்ஸ் கார் இருந்தாதான் அது ஒரு விக்கிரம், எனக்கு ஐஃபோன் இருந்தாதான் அது ஒரு விக்கிரம். இல்லாமல் நமக்கு காரியத்துக்கு ஏதாவது ஒரு ஃபோன் இருந்தாலே போதும். இல்லை எனக்கு அதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்கள் மனசில் ஆண்டவருக்கு பின்னாடி தான் வைக்கிறீங்களே ஒழிய, ஆண்டவரை பின்னாடி வச்சுட்டு நீங்கள் முன்னாடி வைக்கிறது உங்களுடைய ஆசாபாசங்கள். உங்களுடைய ஆசாபாசங்கள் தான் உங்களுக்கு விக்கிரமாக இருக்கிறது. நீங்கள் போய் ஒரு சுருவத்துக்கு முன்னாடி நிற்கிறதுனால ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா ஒவ்வொரு சுருவத்திலையும் உருவத்திலையும் பின்னாடி நிற்கிறது அசுத்தமான ஆவி. அவன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன கேட்க போகிறீங்க? காசு வேணும்னு கேட்பீங்க, என் எதிராளியை ஜெயிக்கணும்னு கேட்பீங்க, என் ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு நீங்கள் யாராவது போய் அந்தோனியார்கிட்டயோ மரியாளிட்டியோ கேட்குறீங்களா? இல்லை. இது ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, நான் மாதாந்தோறும் முதல் சனிக்கிழமை வேளாங்கண்ணி, நாகப்பட்டினத்தில் இருக்கிற வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வருவேன். ஒரு நாள் அங்கே போயிட்டு வருவேன்னாக்கா சாதாரணமாக வருவதில்லை. அங்கே ஒரு பெரிய, என்னுடைய ஞானத்தாயினுடைய மகன் அங்கே ஒரு பெரிய வீடு வச்சிருக்கான். அங்கே போயிட்டு செய்யக்கூடாத தப்பு என்ன? தண்ணி அடிக்கிறது. அங்கேருந்து தஞ்சாவூருக்கு குளிக்கிறது, அங்கே தண்ணி அடிக்கிறது. ஒரு நாள் கூட அந்த உருவமோ சுருவமோ அங்கே இருக்கிற சாமியாரோ எனக்கு நீ செய்கிறது தப்புன்னு சொல்லிக் கொடுக்கல, எனக்கு சொல்லிக் கொடுக்கல. மரியாதையினுடைய சுருவம் என்கிட்ட பேசலை, என்கிட்ட பேசுனது ஆவியானவர். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், விக்கிரத்தை விட்டு
உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை உங்கள் இதயத்தில் வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த விக்கிரம் வேண்டாம், விக்கிரத்தை தவறுங்க. அச்சுச்சோ அப்படின்னாக்கா அது ஒன்றும் இல்லை அச்சுச்சோ. அதனால தான் நான் முதலே சொன்னேன், ஒரு அடி குழந்தை சேசு உடச்சிட்டேன் வெங்கலம். அது பாண்டிச்சேரியில் என்னுடைய சொந்தக்காரர், அடே ஏன்டா உடைச்ச, நீ ஏன்ட்டையாவது கொடுக்கல, ஏன் ஒன்றை பாவம் செய்யறதுக்கா, செய்ய வைக்கிறதுக்கா? இல்லை, அது இருக்கக்கூடாது. இல்லைடா, நம்ம போய் கேட்டால் தருவாங்கடா. கேட்டால் தருவாங்க, அவங்க தர மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவி தான் உனக்கு தரும், நீ கேட்கறதெல்லாம் தரும். ஏன்னா உன்னை பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போகிறதுக்கு விடாதபடி தடை செய்கிறது இதுதான். இதை நீங்க உணரணும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அர்மீனியன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்தோனியார் கோயிலுக்கு போய் பாருங்க. நாங்கள் போன காலத்தில் எங்கள் அம்மா என்னை அழைச்சிட்டு போவாங்க. அங்கே போகிற காலத்தில் ஒரு 30 பேர் 40 பேர் 100 பேர் தான் இருப்பாங்க. இன்னைக்கு 1000 பேர் கியூவில் நிற்கிறாங்க. அந்த சுருவத்தை தொட்டி வணங்குறதுக்கும், அங்கே இருக்கிற ரோஜாப்பூ எதிர்களை வாங்கிட்டு வர்றதுக்கும், உப்பை கையில் பொறுக்கிட்டு வர்றதுக்கும் வீட்டில் வச்சா அது ஒரு ஆசீர்வாதம். அங்கே போய் என்ன கேட்குறீங்க? என் நண்பன் ஒரு கிண்டலாக சொன்னான், உனக்கு என்ன வேணும் ஆஞ்சநேயர்கிட்ட? அந்த நிறைய என் கார்கி எங்கேயோ போய் வச்சுட்ட, எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க. உடனே கண்டுபிடிச்சிடுவார். கார்கி கண்டுபிடிக்கிறதுக்கோ உனக்கு இதை செய்யறதுக்கோ அந்த நேரம் இல்லை இல்லையா? அவர் புனிதர். அவர் என்ன செஞ்சாரோ அது கேட்ட பலனை இன்னைக்கு அனுபவிச்சிட்டு இருக்காரு. அவர் செவி உனக்கு கேட்காது, நிச்சயமா கேட்காது. ஏன்னா உனக்கு உள்ள ஒரு ஆவியானவரை கொடுத்த தேவன் உன்னோடு இடைப்படுகிறதுக்கு ஆசைப்படுறாரு. இந்த விக்கிரங்கள் வேண்டாம். உயிருள்ள தேவன் எனக்குள்ள இருக்கும் பொழுது, உயிருள்ள தேவன் எனக்குள்ள இருக்கும் பொழுது, ஏசையால நான் இருக்கிறேன். நீங்க முணுமுணுன்னு சொல்லுகிறதுக்கும் இந்த விக்கிரத்துக்கிட்டே போறதுக்கு என்ன? நான் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனா இருக்கேன், என்னிடத்தில் வாருங்கன்னு சொல்றாரு. நம்ம அவரிடத்துல போக வேண்டாமா? அவரிடத்துல போய் கேட்க வேண்டாமா? நீங்க ஜெபித்து அவர் இல்லைன்னு சொன்னதை நீங்க ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். செய்வார். ஏற்ற காலத்திலே ஏற்ற வேலையில அவர் பரிசுத்தமா நீ விண்ணப்பம் தேவனுக்கு சித்தமுள்ளதா இருந்தால் செய்வார். நானும் நிறைய கேட்டுட்டு இருக்கேன். சில நேரங்கள் கால தாமதமாகலாம். இட்ஸ் நாட் டினையல், இட்ஸ் நாட் டினையல், இட் வில் கம் ஒன் டே. நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களை மகிழ்விக்க பண்ணுவார் தேவன். இயேசு தாமே சொல்லிய வசனம் யோவான் 6:48, ஜீவ அப்பம் நானே. இப்ப ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னாரு. ஐ எம் த லிவிங் பிரெட் அப்படின்னு ஏசப்பா சொன்னாரு. ஐ எம் த லிவிங் பிரெட்னாரா, ஐ எம் லிவிங் இன் த பிரெட்னு சொன்னாரா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இதை பேசினா கோபம் வரும், ஆத்திரம் வரும். ஏன்னா யூக்ரிஸ்ட்ன்ற ஒரு இதை அவங்க தெய்வமாக இயேசு அங்க வாசம் செய்கிறார் என்று நீங்க நம்பி அதை வச்சு ஆராதனை செய்றீங்க. யூக்ரிஸ்ட்ல காட் இல்ல. ஐயா, நான் சொன்னதை போல அகிலத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், இந்த மண்ணிலிருந்து எல்லாத்தையும் அவர் படைத்தவர். ஒரு சாதாரண அப்பத்துல போய் வாசம் செய்வாரா? நீங்க திங்க் பண்ணுங்க. நான் திங்க் பண்ணதுனால நானும் ஒரு காலத்துல அதே செஞ்சுட்டு இருந்தேன். மற்றவெல்லாம் எங்கேயாவது உட்காந்துட்டு இருந்தா சுருவத்துக்கு உண்டானா, நான் அப்போ அந்த யூக்ரிஸ் சாக்ரமெண்ட் கிட்ட போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அமைதியாக இருக்கும், ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் எனக்கு எடுத்து சொன்னது, ஐ எம் நாட் லிவிங் இன் த பிரெட், ஐ எம் த லிவிங் பிரெட். ஏசப்பா தான் லிவிங் பிரெட். எப்படி உங்களுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதை விட அவருடைய வசனங்கள் அவர் உங்களுக்கு முக்கியம். சர்வ வல்லவர், அகிலத்தையும் படைத்தவர். ஒரு சிறிய அப்பத்துண்டில் அவரை அடக்க முடியுமா? பல நூற்றாண்டுகளாக மடமையில் நடந்த நாம் இதற்கு நாம் இடம் கொடுக்கலாமா? பல நூற்றாண்டுகள். ஏன்னா மைண்டை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாஷ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்து கடைசி ராபோஜனத்தில் அப்பத்தை பெற்று கொடுத்துட்டாரு. என்ன பண்ணாங்க அப்போஸ்தலர்கள்? அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்களா? ஏசப்பா எப்பயுமே என் பாக்கெட்டில் இருக்கணும்னு? இல்லையே.
அதை வாங்கி உண்டார்கள். ஏனால் அது அவருடைய சரீரமாய் இருக்கிறது என்று உணர்ந்து உண்டார்கள். இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னதன் நிமித்தம் நாம் அதை நினைவு கூற ஆண்டவர் நமக்கு கொடுத்தது தன்னுடைய அதை வச்சு கும்பிடுங்கன்னு சொல்லலை. இல்லைன்னா அப்போஸ்தலர் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் நீங்க சாப்பிட்ட பிற்பாடு ஒரு துண்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுங்க, ஏசப்பா அவங்க கூடயே இருப்பாருங்க. நோ வே, இல்லைங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நான் சத்தியத்தை சொல்றதுனால நான் உங்களுக்கு சத்துருவனாய் மாறினா கூட பரவாயில்ல. தெளிவா சொல்லுது வேதம். நீங்க சத்தியத்தை சொல்லுங்க, நீங்க சத்துருவனா மாறிடுவீங்கன்னு. தப்பு இல்லை. எது சத்தியமோ அதை நிச்சயமா நான் சொல்லுவேன். நினைவு கூறமா இதை செய்யுங்கள்னு சொல்லிட்டு அதை விக்கிரமாய் மாட்டினீங்களே, அதான் இது விக்கிர ஆராதனை தேவையில்லைன்னு ஆரம்பிச்சேன். அதுதான் இந்த சுருவந்தான் விக்கிரம் அப்படின்னு இல்லை, இதுவும் ஒரு விக்கிரம் தான். தேவன் ஒரு அப்பத்துல வெளியில எடுத்து வச்சிங்கன்னா, அந்த சாலீஸ்ல இருந்து எடுத்து வெளியில வச்சிங்கனாக்கா எறும்பு தின்னுட்டு போயிடும். இஸ் நாட் இன் த பிரெட், இஸ் த பிரெட். எப்படி பிரெட்டை யூஸ் பண்ணுவீங்களோ, பசி வரும்பொழுது அவரை தேடுங்க, பசி வராத போதும் அவரை தேடுங்க, எப்பொழுதும் அவரை தேடுங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறேன்னாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், பரிசுத்த தேவன். தயவு செய்து சொல்றேன், இந்த விக்ரம் நீங்க படிச்சவங்களா இருக்காங்க, எவ்வளோ படிச்சவங்க இருக்காங்க, விக்ரத்தை நம்பி போறவங்க இருக்காங்க. அவங்கள மாதிரி நீங்க கண் இருந்தும் காணாதவர்களாய், காது இருந்தும் கேளாதவர்களாய், உங்கள் இதயம் கடினமாய் இராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள். அதனால் நம்ம ஜபிப்போம், இதை தியானிங்க தயவுசெய்து. நான் சொல்றது உங்களுக்கு கோபம் வரலாம், ஆனால் தியானிச்சு பாருங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிடுறேன். என் சகோதரன், என்னோட பிரதர்கிட்ட போய் நான் பேசினேன். அவர் பேசும்பொழுது அவர் சொன்னார், நான் இப்போ இதை விட்டுட்டு வந்தேன்னாக்கா எனக்கு கல்றை கிடைக்காதுன்னாரு. கல்றை கிடச்சிடும், எப்படியாவது கிடச்சிடும். ஆனால் கல்றையை விட்டு நீங்கள் வெளியே வர்றதுக்கு இயேசுநாதனுடைய வல்லமை வேணும். ஆமாண்ணா, கல்றை கிடச்சிடும். ஆனால் என் ஆத்மா என் தேவனிடத்தில் இருக்கணும்னாக்கா அவர் எனக்குள்ளே இருக்கணும். எனக்கு கல்றை முக்கியம் இல்லை. கண்ணில் மூடி நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்திலும் அப்பா, இந்த செய்தியை கேட்ட அத்தனை பேரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். சத்தியத்தை சத்தியமாய் உணர கிருபை தாங்க. வேதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாங்க. ஒவ்வொரு எழுத்தும் அதில் உறுப்பும் மாறாது, அதில் அர்த்தங்கள் 1000 இருக்கும். அந்த அர்த்தங்களை புரிந்து கொண்டு வாழ அவர்களுக்கு கிருபை தாரும். அடியேனையும் ஒப்பு கொடுக்குறேன். நான் பேசினது அத்தனையும் அவர்கள் இதயத்தில் நிலைவரமாய் இருக்க கிருபை தாங்க. I ask this in Jesus' name. Amen. நன்றி பிதாவே. ஆமென்.